இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சௌபாகியா கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் இட்லி இதெல்லாம் வந்து சூப்பராக வருது. இது வந்து எந்த ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. இன்னும் நம்ம சேனல் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குற அளவுக்கு வளரல. இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸ்பெஷலி இட்லி லவர்ஸு, நம்ம எல்லாருமே இட்லி லவர்ஸாக தான் இருப்போம், இட்லி தோசை லவர்ஸாக தான் இருப்போம். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈஸியாக போர்ட்டபிள் கூட, வெயிட்லெஸ்ஸு, கல் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் அரைச்ச பின்னாடி நம்ம காலின் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். எந்த ப்ராடக்ட்டும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பார்த்துக்கணுமோ அவ்வளோ நாளைக்கு நம்மளுக்கு உழைக்கும். இது வந்து நான் 1:4 ரேஷியோ தான் எப்போவுமே நான் வந்து போட்டு அரைப்பேன். ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயம் போட்டு அரைச்சிப்பேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சி எடுத்துருவேன். மேக்ஸிமம் 45 மினிட்ஸில் நான் எல்லாம் அரைச்சி முடிச்சுருவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.